லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பணத்தை எடுத்துட்டு வந்து பார்த்தா ஆளை காணோம். நீங்க அதுக்குள்ள எங்கம்மா போயிட்டீங்க? நீங்க திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுதான் அவசரமா ஓடி வர வேண்டியதா போயிடுச்சு. இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க. சக்தி வரா. சக்தி வந்துட்டு இருக்கா. ஒருத்தர் வீட்டுக்கு போய் பணம் கொடுத்துட்டு வான்னு எங்க அம்மா சொல்றது இதுதான் முதல் தடவை. உங்க மேல அம்மாக்கு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்குமா? அம்மா நீங்க கேட்ட 10 லட்சம் ரூபாய் இந்தாங்கம்மா, வாங்கிக்கணுமா? தவறா நினைச்சுக்காதீங்க. இந்த பணம் இப்ப எனக்கு தேவைப்படாது. என்னாச்சுமா? இந்தாங்க வாங்கிக்கங்கம்மா. நம்மக்காரு கோதண்டம் மாட்டினா அவ்வளவுதான். வேண்டாங்க ஐயா, நீங்க முதல்ல பணத்தை உள்ள வைங்க. நீங்க கிளம்புங்க. ரங்கநாயகி அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னதா சொல்லுங்க. என்னம்மா இது? வீடு தேடி வந்து பணத்தை கொடுக்கற நீங்க வாங்காம என்ன கிளம்ப சொல்றீங்களே? கொஞ்சம் சூழ்நிலையை புரிஞ்சுக்குங்க. இப்போ இதை என்னால வாங்கிக்க முடியாது. முதல்ல இந்த பணத்தை எடுத்து உள்ள வைங்க. அம்மாவுக்கு நன்றி சொன்னதா சொல்லுங்க. நானே வரேனே, நானே வந்து அம்மாவை பாக்குறேனே. நீங்க அந்த பணத்தை எடுத்து உள்ள வைங்க. என்னம்மா நீங்க பணத்தை கொடுத்தா வேணான்றீங்க? சரிங்கம்மா, நான் வரேம்மா. வாங்க, வரேம்மா. போயிட்டு வாங்க. யார் இவரு? என்ன வேணுமா அவருக்கு? அது நிச்சயதார்த்தம். நான் சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடக்கும் இல்லையா? அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த ஆர்டர்லாம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். 300 பேருக்கு என்னால எப்படி? அதான் வேண்டான்னு. அதான் அம்மா வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவர் என்னமோ பணத்தை நீட்டி பேசிக்கிட்டு இருந்தாரு. அது இப்பவே ஓகே பண்ணிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போறதா சொன்னாங்க. அம்மா தான் அதெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. அவ்வளவுதான். ஓ அப்படியா? சரி. ஒருவேளை சக்தி வந்தனாலதான் மீனாட்சி அம்மா பணத்தை வேணான்னு சொல்லிட்டாங்களோ? பாவம் அவங்க. டேய், வாழ்க்கையில எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம். ஏன் கல்யாணம் பண்ணாம கூட இருந்துடலாம். ஆனா 2 கல்யாணம் மட்டும் பண்ணவே கூடாதுடா சங்கிலி. இரு அக்காட்ட சொல்லிட்டா. டேய், சரக்கடிக்க போற நேரத்துல ஏன்டா அவ பேச்ச இழுக்கிற? உனக்கு என்ன மாமா, 2 கல்யாணம் ஆயிடுச்சு, நீ எப்படி வேணா பேசலாம். என்ன பாரு, இன்னும் கல்யாணமே ஆகல மாமா. டேய், தயவு செய்து நான் சொல்றத கேளு. கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிறாதரா. மாமா மாமா ஆ, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு மாமா. என்னடா சொல்ற? ஆமா மாமா. சரி, உன் தலையெழுத்து, மாத்தவா முடியும்? டேய், கல்யாணம் பண்றதுதான் பண்ற. சக்தி மாதிரி பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிடாத. யோசிச்சு பாடுறா. டேய், ஒரு பொண்ணு ஆம்பளைன்னு கூட பார்க்காம அடிச்சு விரட்டினாலே, அதை இப்ப நினைச்சாலும் அப்படியே கைகாலாம் நடுங்குதுடா. நீ எதுக்கு மாமா அவளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன மாமா நீ? இந்தா சிப்ஸ் எடுத்துக்கோ, சாப்பிடு சாப்பிடு. மாமா, அவ அக்காவை பத்தி பேசலாமா? டேய், என்ன சொல்ற? ஆமா மாமா, யமுனாவை பத்தி தான் சொல்றேன். அவளும் ஒரு வகையில எனக்கு அக்கா அம்மாவை தானே. டேய், என்ன மாமா நீ இதுக்கே டென்ஷன் ஆகுற? இந்தா ஒரு பெக்கடி, அப்பதான் நீ சரியாவ.
ஏதாச்சும் சொல்லு மாமா. டேய் முதல்ல கிளம்பு. என்னாச்சு மாமா? கிளம்புன்னு சொல்றேன்ல. மாமா என்ன மாமா நீ? மாமா ஏய் மரியாதையா போயிரு. ஏன் மாமா? மாமா என்னாச்சு மாமாக்கு? கோதண்டம் கோதண்டம் கோதண்டம். ஏய் என்னடா வீட்டுக்குள்ள வந்ததும் அம்மாவை தேடாம கோதண்டம் கோதண்டம்னு கத்திக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, கணக்கு விஷயமா ஒரு சந்தேகம் கேட்கணும், அதான். என்னாச்சுமா? ரொம்ப சோர்வா இருக்கீங்க போல. ஆமாப்பா, இன்னைக்கு ரொம்ப டயர்டு தான். உன்னை பார்த்துட்டேன்ல, எல்லாம் சரியாயிடும். அம்மா தைலம் எடுத்துட்டு வந்திருக்கோமா? தேய்ச்சி எடுத்துமா? ஆமாம்மா. சரண்யா குடுமா, நான் தேய்க்கிறேன். குடு. வெற்றி சரண்யாவே தேக்கட்டும்பா, நீ இங்க உட்காரு. சரிம்மா. அம்மா என்ன கோதண்டம், போன வேலை முடிஞ்சுதா? பணம் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? இல்லம்மா, அது அவங்க பணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்கம்மா. பணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? ஏன்? தெரியலம்மா, அவங்க என்ன பேசவே விடலம்மா. போய் அவங்க கிட்ட பணம் கேட்டீங்களே, வாங்கிக்கங்கன்னு நான் சொல்லும்போது பணம் வேண்டாம், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா. இப்போ என்னம்மா பண்ணுறது? அவசரப்பட்டுட்டியே கோதண்டம். என்னம்மா, யாருக்காச்சும் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கா? ஆமாண்டா, ஒருத்தங்க பணம் கேட்டு வீடு வரைக்கும் வந்தாங்க. ஆனா பணம் வாங்காமலே போயிட்டாங்க. கோதண்டத்தை அனுப்பி வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சேன். அப்பவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம். சில பேருக்குலாம் எல்லார் முன்னாடி வச்சு காசு கடன்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும்லம்மா. கோதண்டம் முதலாளி, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இந்த பணத்தை நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வேணா கொண்டு போய் கொடுத்துட்றேன். இல்ல இல்ல, நீ இதுல தலையிடாத. அதுவும் இல்லாம பணம் வேண்டான்னு சொல்றவங்களை வற்புறுத்தி கடன் கொடுக்கறதும் நல்லதில்ல. அவங்களுக்கு வேற வழியில பணம் கிடைச்சிருச்சோ என்னவோ. அப்படி இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். கோதண்டம், அம்மா. இந்த பணத்தை உள்ள கொண்டு போய் பத்திரமா வைங்க. சரிங்கம்மா. சரி, அம்மா போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ போய் சாப்பிட்டு படு. சரண்யா போலாமா? அம்மா அம்மா, டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டி வச்சாச்சு, எடுத்துக்கிட்டு போ. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தானே உனக்கு? இன்னைக்கு ஃபீஸ் கட்டணுமா? லாஸ்ட் டேட் வேற. எவ்வளவு? 50,000 ரூபாய். ஆமா, அன்னைக்கு சொன்னேன்ல, 50,000 ரூபாவா? அன்னைக்கு தான் சொன்னலம்மா, மினிமம் ஃபீஸ் 20,000 கட்டணுமா, மீதி கூட அடுத்த மாசம் கட்டிக்கலாம். ஒன்று பண்றியா? மொத்தமா அடுத்த மாசம் கட்டுறேன்னு வாத்தியார்கிட்ட போய் சொல்ல. மா, இதெல்லாம் ஹை ஸ்கூலா? சார் கிட்ட போய் நாளைக்கு கட்டுறேன் நாளைக்கு கட்டுறேன்னு சொல்றதுக்கு? மா, மினிமம் ஃபீஸ் கட்டலன்னா ரொம்ப கஷ்டமா. திடீர்னு வந்து பணம்னு கேட்டா நான் என்னடி பண்றது? அதான் நான் அன்னைக்கே சொன்னலம்மா, ஏதாவது பண்ணுமா, எனக்கு டைம் ஆச்சு. ஏதாவது பண்ணுன்னா நான் என்னதான் பண்றது? மிஞ்சி போனா 5000 ரூபாய் இருக்கும் கையில. மெஸ்ஸுக்கு வேண்டிய மளிகை பொருள் அது இதுன்னு வாங்கணும் இல்லையாடா? அதை கொடுத்துட்டா எப்படி மெஸ்ஸுக்கு? உன் கூட எப்ப பார்த்தாலும் இப்படிதாமா. சக்திகா, சக்திகா, சக்தி அக்கா. என்ன துர்கா, என்னடி? அக்கா பாருக்கா, அன்னைக்கே ஃபீஸ் கட்ட பணம் வேணும்னு கேட்டான்ல, அம்மா தருவாங்கன்னு நீ தானே சொன்ன. இப்ப பாரு, அம்மா பணம் இல்லைன்னு சொல்றாங்க. என் கிளாஸ்ல எல்லாரும் ஃபீஸ் கட்டிட்டாங்கக்கா, நான் மட்டும் தான் இன்னும் கட்டல. 50,000 ரூபாய் ஃபீஸ், ஒரு 20,000 ரூபாய் கொடுங்கன்னா இல்லன்றாங்க. இரு இரு துர்கா, ஏன் கத்துற? அம்மா கொடுப்பாங்க. திடீர்னு இவ்வளவு பணத்தை வந்து கேட்டா எங்க இருந்து எடுத்துட்டு வருது? சும்மா அம்மா கொடுப்பாங்கன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? எங்க இருந்து கொண்டு வந்து கொடுக்கறது? அம்மா, எல்லாம் பேங்க்ல இருக்கு தானே? ஆமா இருக்கு.
அப்படியே நீ நினைச்சுக்கிட்டே இரு. எல்லாத்தையும் எப்பவோ எடுத்தாச்சு. அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லம்மா. பேங்க்ல இருக்கான், பேங்க்ல. உன் பேங்க்ல இருக்கு. என்ன இவ ஏன் பேங்க்லயா? என்னடி சொல்றா? ஏய், அவ எங்க போறா? தெரியலம்மா. பேங்குக்கு தான் போறா. என்னத அடிச்சேன்னா பாரு. உனக்கு வேற வேலை இல்ல, விளையாடிக்கிட்டே இரு. ஏய், இததான் நீ பேங்க்னு சொன்னியா? எனக்கு மறந்தே போச்சு. ஆமாமா, இதுல இருக்காதா என்ன? கண்டிப்பா இருக்கும். சரி, எப்படி 20,000 ரூபாய் இருக்கும்? அவ்வளவு இருக்காதுடா. இருமா, ஒரு வாட்டி பார்க்கலாம். துர்கா, பாய போடு. உட்காருங்க. கடைசில அக்காவை மட்டும் தரையில உட்கார வச்சுங்க பிள்ளைங்களா. என்கிட்ட காயின் எல்லாம் சேர்த்து 7,000 ரூபாய் இருக்கு. என்கிட்ட இதெல்லாம் சேர்த்து 6,000 ரூபாய் இருக்குமா? என்கிட்டயும் மொத்தம் 6,000 ரூபாய் இருக்குக்கா. என்கிட்ட 5,000 ரூபாய் இருக்கு. ஆ, 24,000 ரூபாய் இருக்கு. ஏ துர்கா, நீ 20,000 ரூபாய் தானே கட்டணும்னு சொன்ன. இப்போ 4,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவே இருக்கு. போதுமா? போதும். நான் தான் சொன்னேன்ல, அம்மா தருவாங்கன்னு. கொஞ்சம் இருங்க, அப்படியே எண்ணிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எங்கேயும் எந்திரிச்சிட கூடாது, இந்த வந்துடுறேன். என்றதை விட்டுறாதீங்க, எண்ணிட்டே இருங்க, இப்ப வந்துடுறேன். என்னடி இவ எங்க போறா? ஒண்ணும் புரியலையே. இந்த வந்துட்டேன். என்ன மீனாட்சி அக்கா, பணத்தை பிரிச்சு பிரிச்சு கட்டுறாவலாம். அது எந்தவித குழப்பமும் இல்லாம ஒழுங்கா போய் பள்ளிக்கூடத்துல படிக்க வேண்டாமா? அடுத்த மாசம் அம்மா கெட்டுவாளோ மாட்டாளோன்னு ஒரு பயத்திலே படிச்சா அது புத்தியில எப்படி படிப்பு ஏறும்னே. ஐஸ் குட்டி, இந்த அக்காவோட பங்கு. என்ன எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறிய? என்னடா உங்க வீட்ல உங்களுக்கு தெரியாமலே பணத்தை சேர்த்து வச்சிருக்கேனா? என்ன பண்றது, நம்ம வீட்ல ஒரு மகாராசா இருக்கானே, அந்த குடிகார பையன் கொள்ளையில போவான், பேதியில போவான். அவன் எல்லாத்தையும் ஒரே நாள்ல குடிச்சிட்டு வந்து அவன் ஒரு டான்ஸ் ஆடுவான். அப்புறம் நான் அவனை பார்த்து குடிமகனே பெரு குடிமகனேன்னு கூட சேர்ந்தா ஆட வேண்டியதா. குடும்பம் நல்லா விளங்கி போயிரும். அதனாலதான் இங்க சேர்த்து வச்சேன். இந்தாமா ஐஸ் குட்டி, இந்தா இதையும் உன் படிப்பு செலவுக்கு வச்சுக்க. என்னடா அது, மறுபடியும் எல்லாரும் அதிசயமா பாக்குறியே? அது அதிசயமான ஒரு ஊர்ல பிள்ளை பிறந்துச்சா, அது தொப்புள் கொடி அறுக்கிறதுக்கு கப்பலேறி போச்சான். அந்த கதையா இருக்கு. ஏன் ஐஸ் குட்டி, நான் கொடுத்தா நீ வாங்க மாட்டியா? இந்தா புடி. ஏங்கா, உங்களுக்கே கஷ்டம், இதுல எங்களுக்கு வேற பணம் கொடுக்குறீங்க. ஆமா சாந்தா, இத உன்னோட செலவுக்கு நீ வச்சுக்கோ. பார்த்து பார்த்து சேர்த்து வச்சிருக்க. உன் கஷ்டத்துக்கு உதவட்டுமேமா. ஆனா போமா, என்ன கஷ்டம்னே? என் புருஷனை விடவா எனக்கு கஷ்டம் வந்துட போகுது. முடி. தேங்க்ஸ்க்கா. இவ்வளவு நேரம் காசை கட்டினாதான் காலேஜுக்கு போக முடியும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்த. இப்ப முழு காசையும் கொடுத்தாச்சு, அப்புறம் ஏன் பேரு நின்னுகிட்டு இருக்க? சிறுமலை சுத்தன சின்னாக்காலுக்கு மணவர சுத்தம் மயக்கமா. உங்க சோம்பேறித்தனத்துக்கு நான் கிடைச்ச நாக்கும். பாவமா சாந்தாக்கா, எவ்வளவு நல்ல மனசு அவங்களுக்கு. சரிம்மா, நீ மெஸ்ஸ பாத்துக்கோ, நான் காலேஜ் போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேன்.
இவ என்ன படிக்கிறா ஏது படிக்கிறான்னு ஒண்ணுமே தெரியல. நான் போய் ப்ரொஃபஸரை பார்த்துட்டு பேசிட்டு வரேன். அக்கா, நான் தான் காலேஜ் டாப்பர். ஹேய், நானும் டாப்பர் தாண்டி. இந்த டாப்பரா இருக்கிறவங்க என்ன வில்லத்தனம் பண்ணுவாங்கன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். சரி வாங்க. காலேஜ்ல ஃபீஸ் கட்ட போற இடத்துக்குலாம் நீ ஏன்டா கூடவே வர்ற? மாமா, காலேஜெல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை மாமா. அதான் ஃபீஸ் கட்டுற சாக்கில் சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். டேய், உனக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன் என் பையனோட சேராதேன்னு. அவன் படிக்கிற பையன்டா. அட போ மாமா, இனிமே நான் தான் உன் கூட சேரக்கூடாதுன்ட்டு இருந்தேன். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னக்கா, சக்தி உன்னை ரோட்ல விட்டு அந்த கிளிக்கிறா, இவர் பயந்து போய் அமைதியா நிக்கிறாரு. சரியான தொட நடுங்கிக்கா மாமா. அவங்க அக்கா கிட்ட எதை எப்படி பேசணும்னு சரியா தெரிஞ்சு வச்சிருக்கான் பாரு. என்னடா சொல்ற? ஆமாக்கா, நீ பைத்தியக்காரியம், லூசான். அவ சொல்லிக்கிட்டு இருக்கா அதெல்லாம், இவர் கேட்டுக்கிட்டு அப்படியே முன்னிக்கிறாருக்கா. ஏண்டா நீ தானே கேட்டுக்கிட்டு இருந்த? நான் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். நீ எங்க என்ன பேச விட்ட? வேண்டாம் விடுன்னு சொன்னியா இல்லையா? டேய், யோ நிறுத்தியா? அசிங்கமா இல்ல? முளைச்சி 3 இலை விடல. அப்பாங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம அவ என்னடானா அந்த பேச்சு பேசிட்டு இருக்கா. அப்ப கேட்டு நல்லா ரசிச்சுட்டு இப்ப என் தம்பிய வாய மூட சொல்லிட்டு இருக்கியா? அக்கா, அவளுக்கு பயந்துட்டு வண்டியை கூட திருப்புனா இருக்கா இவரு. நீ வீட்டுக்கு வா, உனக்கு வச்சுக்கிறேன். ஒண்ணுத்துக்கும் துப்பு இல்லாத மனுஷன். சும்மா எப்ப பாரு சண்முகத்து கூட சேராதுன்னு சொன்னல. எப்படி அவன் படிக்கிற பையனா? அதுக்கு தான் இது. மாமா, போ இங்க என்ன பார்வை, போய் ஃபீஸை கட்டு போ. நீ வாடா. புஷ்பா, நீ இங்கே இரு, நான் போய் ஃபீஸ் கட்ட ஃபார்ம் வாங்கிட்டு வரேன். டேய் வாடா. போலாம்ப்பா. நீ பைத்தியக்காரியம், லூசான். அவ சொல்லிக்கிட்டு இருக்கா அதெல்லாம். டேய், ஃபார்மை சீக்கிரம் ஃபில் பண்றப்பா. வேற வேலை இல்லை, நீயே ஃபில் பண்ணு. டேய், இந்த ஃபார்மை கூட ஃபில் பண்ண தெரியாதாடா? பாரு புஷ்பா, உன் பையனுக்கு ஒரு ஃபார்மை கூட ஃபில் பண்ண தெரியல. சக்தி அக்கா. டேய் சும்மாடா. உங்க அம்மா சக்தியை பார்த்தது பத்திரகாளி மாதிரி இருக்கா. நீ வேற ஏதாவது சொல்லி திட்டு வாங்கிட்டு இருக்காதடா. டேய், காலேஜ்னு கூட பார்க்க மாட்டா. உங்க ஆத்தா நார் அடிச்சிருவா. புஷ்பா, வா முதல்ல நம்ம ஃபார்மை ஃபில்அப் பண்ணுவோம். இங்க வேணாம், இங்க பாரு காத்தே வரல. வா அந்த டேபிளுக்கு போயிடலாம். ஏன் அவளை பார்த்து பயந்து ஓடுறியா? உனக்கு என்ன அவளை பார்த்து அவ்வளவு பயமா? என் தம்பி உன்னை பத்தி சரியாதான் சொல்லியிருக்கான். பயமா? எனக்கா? சேச்சா. போய் சொல்லு அவகிட்ட. மீனாட்சி பொண்ணு கிட்ட வச்சுக்கிட்டா வீட்டை காலி பண்ண வேண்டியது அவளாதான் இருக்கும். உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அங்க என்ன பாத்துட்டு இருக்க? புஷ்பா, நீ இங்க இருந்தாலே மூடே போயிடும். அதுக்காகத்தான் சொல்றேன், நாம அந்த பக்கம் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். வா. இப்ப என்ன பண்றோம்னா, இப்ப அவங்க இருக்கிற இடத்துக்கு நாம போறோம். அவ முன்னாடி கால் மேல காலை போட்டுக்கிட்டு நான் உட்கார்றேன். நீ என்ன பண்ற? அங்க நின்னுக்கிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ற. இன்னைக்கு நாம முழு ஃபீஸையும் கட்டுறோம். புரியுதா?